கழக நிர்வாகிகள் உடனுக்குடன் கொடுத்து இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு எங்கள் பொதுச் செயலாளர் நான் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு கொடுக்க இருக்கிறோம். இப்போ லாரி வந்து இப்போ ஒரு லாரி வந்துருச்சு, 2 லாரி மெட்ராஸ்க்கு அனுப்புறா இருந்துச்சு, அப்புறம் வேண்டாம் தஞ்சையில் ரொம்ப பாதிப்பு வந்திருக்குன்றதுக்காக இப்போ தஞ்சைக்கு அனுப்ப போகிறோம், நெல்லைக்கு அனுப்ப போகிறோம். நெல்லையில் தச்சை கணேசராஜா அவர்களுக்கு அவங்கள கொடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். கனமழை காரணமா இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் போய் அதை சரி செய்யறதுக்கு அனுப்புறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இந்த அரசு தூங்கி கொண்டு இருந்திருக்கு. தூங்கி கொண்டு இருந்து எல்லாம் பாதிப்பு அடைஞ்ச பிறகு மக்களை போய் பார்க்கறது போறது இந்த அரசுடைய வாடிக்கையான ஒன்று ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் முன்னெச்சரிக்கையாக எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க. இந்த அரசுக்கு முன்னால காட்டிலையும் இப்போ வந்து தகவல் தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்க அதிக மழை பொழிவு இருக்கும், எங்க குறைவா இருக்கும், எங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கணும், எங்க ரெட் அலர்ட் கொடுக்கணும்ன்றத முன்கூட்டியே அறிவிச்சிடறாங்க. வழக்கம் போல நம்ம முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளை பலிகடா போட்டுறாங்க. இப்ப சென்னை வந்து எவ்வளவு மோசமாகி போச்சு. இவங்க சொன்னதன் அடிப்படையில தான் பாதிக்கப்பட்டாங்க மக்கள். ஒரு சொட்டு மழை நீர் தண்ணி கூட நிக்காதுன்னு அமைச்சர்கள் எல்லாம் வாய்கிலேயே பேசினாங்க. அங்க இருக்க மேயர் சொன்னாரு, எவ்வளவு மழை பொழிவு வந்தாலும் உடனே வடிகால் அமைக்கப்பட்டிருக்கு 4000 கோடிக்கு அப்படின்னாங்க. 4000 கோடி கடல்ல கரைஞ்சு அதை முதல்ல சாப்பிட்டு அந்த முதலையே சென்னைக்குள்ள வந்துருச்சு. வாய்க்காடு வழியா முதலையே வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. முதல்ல வரல, கார்லாம் பறக்கல. அதெல்லாம் இவங்க ஆட்சியில தான் வினோதமாக நடக்குது. இப்ப 4 மாவட்டம், இப்ப தென் மாவட்டங்கள்ல அலர்ட். தென் மாவட்டங்களை பாருங்க, அங்க ஒரு அமைச்சர் தான் இருக்கார். எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு மாநாட்டு பணியில தான் எல்லாம் மும்முரமா இருந்தாங்க. நேற்று வரைக்கும் பார்த்தா எல்லாம் மாநாட்டு பணியில போய் அப்பதான் முதலமைச்சருடைய அவருடைய பாராட்ட பெற முடியும், அவர் நம்பிக்கையை பெறன்றதுக்காக எல்லாரும் அங்க போய் இருந்தாங்க. இந்த மாதிரி முன்னெச்சரிக்கை கொடுத்து இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் துண்டாடப்பட்டிருக்கின்றாங்க. அந்த பாலத்துக்கு இடையில போற பாலத்துக்கு 5 அடி 10 அடி மேல தண்ணி போகுதும். மக்கள் பூரா என்ன ஆனாங்க என்னன்றதே ஒன்றும் தெரியல. எத்தனை பேர் கடலுக்கு இழுத்து போச்சு, தனி வெள்ளம் இழுத்துட்டு போச்சுன்னே தெரியல. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அங்க ஒரே ஒரு அமைச்சர் தான் இருக்காரு. இப்பதான் உதயநிதி போனான்னு நீங்க சொல்றீங்க. எல்லாம் வந்து கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி சொல்ற மாதிரி இந்த அரசாங்கம் வந்து எல்லாமே பாதிப்பான மக்களை பாதிப்பு அடைய விட்டுட்டு அப்புறமேல போய் நான் நிவாரணம் செய்யற மழை நீர்லாம் வடிஞ்ச பிறகு மழை தண்ணி இருந்தா நாங்க எப்படி வர முடியும்னு கேக்குறாங்க. எங்க காலத்துலயும் அப்படி இல்லை. எங்க அம்மா காலத்திலும் சரி இதே மாதிரி மழை வெள்ளம் வந்திருக்கு, புயல் வந்திருக்கு, பாதிப்படைஞ்சிருக்காங்க. முதல்ல எங்களை அலர்ட் பண்ணி எல்லா அமைச்சர்களையும் பிரிச்சு நைட்டோட நைட்டா அங்க போய் இருக்குன்னு சொல்றாங்க. மழையிலே நாங்களாம் நனைஞ்சிட்டு தான் மேல பார்த்தோம். எல்லா இடங்களையும் அம்மா காலம் 2015 அப்படித்தான். எல்லா புயல் காலத்திலையும் நாங்க போய் முதல்ல போயிடுவோம். தெரிஞ்ச உடனே முதல் நாளே இந்த மாதிரி அலர்ட் கொடுத்த உடனே போயிடுவோம். இப்ப அந்த காட்டிலையும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் நம்ம பின்னால வந்துட்டோம். இப்ப முன்னோக்கி வந்துட்டோம். எல்லா ஊடகங்கள்லயும் சரி வலைதளங்கள்ல என்ன நடக்குதுன்றத உடனே அத்துப்படியாக சொல்லிடுறாங்க. அது கரெக்டா மழை பொழிவு. இப்ப வெளிநாட்டுல என்ன வகையாக கடைபிடிக்குதோ அதே இது நம்முடைய நம்ம நாட்டிலையும் இன்னைக்கு வந்து இந்த வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய அறிவிக்கை வந்து துல்லியமாக இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் கூட இந்த அரசு தூங்கி கொண்டு விளம்பர அரசாக விடிய அரசாக விழித்து கொண்டு இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்க, நேற்றைக்கு தானே நினைக்கிறேன், நம்ம முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை கொட்டுன்னு கொட்டுது. அந்த கொட்டுற மழையில போய் முதல்வர் நம்ம முதல்வர் திட்டத்தை மக்களின் முதல்வர் திட்டத்தை தொடங்குறார். மக்களை வாட்டி வதைச்சு அதுல போய் என்ன தொடங்க வேண்டியிருக்கு? ஏன் இதுல தொடங்க? மழை விட்ட பிறகு எவ்வளவு காலங்கள் இருக்கு, மழை விட்ட பிறகு செஞ்சிருக்கலாம் இந்த முதலமைச்சர். அதுலயும் மக்களை வாட்டி அடக்கிறார். இன்னைக்கு நம்ம மதுரை எடுத்துக்கோங்க, நேற்றுல இருந்து மழை பெய்யுது. நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு?
விடுமுறை அறிவிச்சிருக்காரா? எல்லா அரசு ஊழியருக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு எது அறிவிக்கல? என்ன நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு ராமநாதபுரத்தை காட்டிலும் மதுரையில தான் டெங்கு அதிகன்றாங்க. புது புது காய்ச்சல். நானே 10-12 நாள் காய்ச்சல் இருந்து இப்பதான் என்னுடைய இன்னும் கூட அது இன்னும் சளி இருக்கு நெஞ்சில, அந்த அளவுக்கு இருக்கு மோசமா. இப்ப பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, இப்ப உங்க சொல்லி அதனால இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி உடனே நம்ம நெல்லைக்கு அனுப்பணும், உடனே அனுப்பிச்சு விடுங்க ராஜு அப்படின்னாரு. உடனே மாவட்டம் அனுப்பிச்சு விடுங்கன்னு எல்லாத்திலையும் சொல்லி இப்ப அனுப்பிச்சு விட போறோம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு சரியான அறிக்கை கொடுத்திருக்காங்க, எதிர்கட்சிகளின் கன்னத்தில் அறைந்தார் போல் அந்த அறிக்கை இருக்கு. அந்த அவங்க என்ன வெள்ளம் வடிஞ்சு 4 நாள் கழிச்சு போய் பார்த்த பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஊடகங்கள்ல இருந்ததெல்லாம் போட சொன்னாங்க. அந்த ஊடகத்துல வந்துச்சு இல்லையா, மழை பெய்யும் போது மக்கள் என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, துன்பப்பட்டாங்கன்றத அவங்கள காமிச்சாங்களா? இந்த மாதிரி வெள்ள நிவாரண குழு பார்க்க வர்ற மத்திய குழு வர்றத இவங்க நல்ல இடத்துல நல்லா போய் அவங்களுக்கு காப்பி டீ வாங்கி கொடுத்து அந்த அதிகாரிகளை குளிப்பாட்டி அனுப்பிச்சு விட்டுறது, என்ன செய்யணுமோ செஞ்சு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க பேட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. மக்கள் இங்க வாடி இருக்கான். ஏன் அப்படி சொல்லியிருந்த அந்த அரசாங்கத்தை அவங்க பாராட்டுறது தேவையில்லை, அதிகாரி பாராட்ட வேண்டியது இல்லைங்க. நீங்க கேட்குறீங்க அதிகாரி பாராட்டணும், மக்கள் பாராட்டணும். மக்கள் பாராட்டினா தான் இந்த அரசு உண்மையாக செயல்பட்டுக்குன்னு அர்த்தம். அது எதிர்கட்சி யார், எந்த எதிர்கட்சியும் அரசியல் பண்ணணும். இப்ப எங்களுக்கு அரசியல் இதை பண்ணி இந்த அரசு தான் மொத்தமா செயலிழந்து போச்சுன்னு தான் நாங்க சொல்றோமே. ஏற்கனவே நிர்வாக திறனற்ற அரசு இந்த அரசு. எந்த மந்திரிகளும் சரி இன்னைக்கு எந்த நடவடிக்கையிலும் விரைவாக மக்களுக்கான பணியை செய்யறது இல்லை, ஏதோ கடமைக்குன்னு செய்யறாங்க. இன்று துவக்கப்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்டத்துல மனு கொடுத்த 30 நாளுக்குள்ள மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே முதலமைச்சர் தான் சொன்னார் தேர்தலுக்கு முன்பாக, ஒரு ஜீபூம்பா பெட்டியை வச்சுக்கிட்டு இதுல போட்ட உடனே 100 நாள்ல நீங்களே வாங்க கோட்டைக்கு, நானே இருப்பேன், யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இது வரைக்கும் இப்ப போட்டிருக்காங்களே மனு, அப்ப இது வரைக்கும் மனு இப்ப இவங்க எல்லா மனுக்களும் எல்லா குறையும் தீர்த்திருந்தா எதுக்கு இதுல போய் மனு வாங்குறாங்க? எதுக்கு மனு சேருது? இதுக்கு ஒரு கூட்டமா? நான் கேட்கிறேன் முதலமைச்சரே, நான் கேட்கிறேன் அதிகாரி உங்க ஊடகம் மூலமாக கேட்கிறேன். அவங்க அந்த 100 நாள் அந்த கோரிக்கையில மாவட்டமா போனாரு, கோரிக்கை மனு வாங்கினாங்க. அந்த மனுவுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருந்தா இன்னைக்கு எதுக்கு கோரிக்கை மனு கொடுக்க போறாங்க? அந்த கோரிக்கை மனுவில் எத்தனை தீர்வு கண்டிருக்கு, எத்தனை பேருக்கு அவங்க பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் விளம்பர நோக்கத்தோடு தான், எல்லாமே இதுதான். இன்னும் விழிக்கவே இல்லையா? இப்ப பாருங்க, தூத்துக்குடி என்ன ஆச்சுன்னு தெரியல, திருச்செந்தூர் என்ன ஆச்சுன்னு தெரியல, கடற்கரையை ஒட்டி இருக்கிறது. அதே மாதிரி திருநெல்வேலி 2 துண்டா ஆயிட்டாங்கன்னாங்க, 2 பிரிவாகி போச்சுன்றாங்க, 2-3 பிரிவாக போகுது. மக்கள் பூரா எதுல எவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க என்னன்றது இன்னும் கணக்கெடுக்க முடியலன்றாரு எங்க மாவட்ட செயலர். எங்க இந்த நிவாரண பொருள் பொதுச் செயலாளர் சொன்னாரு, எங்க அனுப்புறதுன்னா மாவட்ட செயலாளர் சொல்றாரு, அண்ணே நீங்க அனுப்பும் போது எனக்கு போன் பண்ணுங்கன்னே, நான் எங்கிட்டு வர்றது எங்க கூட்டி போறதுன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வெள்ளம் போயிட்டு இருக்கு, தண்ணி போயிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் மக்கள் இதுல இருக்காங்க, எல்லாத்தையும் உடமையெல்லாம் இழந்துட்டாங்கன்றாங்க. இதெல்லாம் முதல்ல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டாமா? நேத்தே 4 அமைச்சரை அனுப்பி அவங்கள பாதுகாப்பா உட்கார வச்சு இந்த மாதிரி பொருள்கள்லாம் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல வேண்டாமா? இவ்வளவு மழைப்பொழிவு வரும், இவ்வளவு இது இருக்குன்றது இப்ப கரெக்டா வானிலை மையம் கரெக்டா சொல்றாங்க. முன்னாலதான் அது நடக்காது. வேற என்ன சொல்லுங்க? இந்த நேரத்தில் மாநாடு தேவையாங்க? மாநாடு இந்த அரசாங்க திமுக நடத்தி என்ன பேர் வாங்க போறாங்க? மக்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இந்த அரசை காரி உமிழ்றாங்க, திட்டுறாங்க, வசப்படுறாங்க. இப்ப நேத்து கூட இந்த 6000 ரூபாய் கொடுக்கறத வெள்ள நிவாரணம் கொடுக்குறாங்க. வெள்ள நிவாரணம் கொடுக்கறத இப்ப என்ன உதயநிதி நேத்து என்ன சொல்லியிருக்காரு, விடுபட்டவங்க அட்டை இல்லாதவங்க டோக்கன் இல்லாதவங்களும் வாங்கிக்கலான்றாங்க. அப்ப என்ன அர்த்தத்துல அதை டோக்கன் கொடுத்துருக்கா? அப்ப இவங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? டோக்கன் கொடுத்தது இல்ல, விடுபட்டிருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? அதிகாரிகளை ஒத்துக்கிறாங்களா? அப்ப விடுபட்டவங்கள என்ன கணக்குல வைக்க போறாங்கன்றது தெரியல. எந்த முறையில இவங்க கொடுக்க போறாங்க என்னன்றதே தெரியல. நான் அதே மாதிரி 1000 ரூபாய் நம்ம நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு, ஜனவரி மாசம் கூட விடுபட்டவங்க
அது உண்மையிலேயே அவங்க தகுதி உள்ளவங்க மனு செய்யலான்றாரு. அப்ப தகுதி உள்ளவங்கள இந்த அதிகாரிகள் எடுக்கலையா? ஏற்கனவே எடுக்காம விட்டுட்டாங்களா? அது இந்த அரசாங்கம் தெரியுதா என்பது தெரியல. எல்லாமே இந்த அரசாங்கம் முன்னுக்கு பொன் முரணாக மக்கள் பணியில தொய்வடைந்து விட்டது. முழுக்க முழுக்க நிர்வாகம் முடங்கி விட்டது. நிர்வாக திறனற்ற அரசாக இந்த அரசு இருக்கு. விளம்பரம் மட்டுமே இந்த நோக்கமாக கொண்டு இந்த அரசு செயல்படுது. ஏன்னா இன்னைக்குப்பா இந்த 4000 கோடி போனது என்னன்னு தெரியல. இப்ப இந்த பக்கம் இது இல்லை. இப்ப நம்ம மதுரையை பாருங்க, இன்னும் மழை பொழிவு இருக்குன்றான். ஏதோ அங்கே நீ மீனாட்சியின் அருளால நம்ம மதுரை ஏதோ இப்ப காப்பாற்றப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் மழை பொழிவு வந்துச்சுன்னா நம்ம மாவட்டத்தை யார் பார்க்க போறாங்கன்னு தெரியல. இங்கேயே எங்கும் பார்த்தாலும் குப்பை கூலமும், எங்க பார்த்தாலும் சாக்கடை நாத்தமா இருக்கு. சாக்கடை ஓடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் பார்த்து நீங்களே வந்திருப்பீங்க. குண்டு மூலியமா நீங்க எப்படி வந்தீங்கன்னே தெரியல. 5 பேர் கீழே விழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. நான் இப்ப வர்றதுக்கே எங்க வீட்டுல இருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2 லோடு அங்க அனுப்பியிருக்கோம். இப்ப இங்க அனுப்புறோம். இந்த சென்னையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக கட்சி என்ன செஞ்சது? எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு அனுப்புனாரு? எந்தெந்த சேர்மன் என்னன்னு அனுப்புனாங்க? மேயர் எவ்வளவு அனுப்புனாங்க? ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்காங்க மேயர். அவங்க நம்ம தமிழர்கள் தானே, நம்ம சகோதரர்கள் தானே. தென் மாவட்டத்துல இருந்து போய் குடியிருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணாமா? யாரா இருந்தாலும் நம்ம மனிதாபிமான அடிப்படை உதவி வேணாமா? திமுக செஞ்சதா? செய்யவே இல்லை. ஆனா எங்க காலத்துல நாங்க எல்லா பேருமே செஞ்சோம். எங்க எல்லா மாவட்டங்களும் எங்க அம்மா கட்டாயப்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்ட நிர்வாகங்கள், அமைப்பு ரீதியா இருக்க மாவட்டங்கள் அனைவருமே உங்களால் முடிந்த உதவிகளை அரசு மட்டும் செஞ்சா உதவினா பத்தாது, மக்களுக்கு எல்லாரும் நம்மளும் உதவியணும், கட்சிக்காரங்க உதவியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சிறப்பா செயல்பட்டதுனாலதான் நாங்க 2015 நாங்க சிறப்பா செயல்பட்டதுனாலதான் 2014 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் மீது அபிமானம் கொண்ட மக்கள் தனித்து நின்று ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி அதிமுக. அம்மாவை ஆட்சியில் அமர வச்சாங்க. அந்த தைரியம் திறனு எங்க நான் கேட்கிறேன் திமுகவுக்கு. இப்ப அவங்க நல்லா செயல்பட்டோம், எங்களை மத்திய குழு பாராட்டுதுன்னு சொல்றாங்கல்ல. இந்த வர நாடாளுமன்ற தேர்தலில் மக்களே எங்களை பாராட்டுறாங்க. நாங்க எல்லா கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி இருக்கோம். எனவே நாங்க தனித்து 40 தொகுதியில் நான் நிக்க போறோம், எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிக்க தயாரா? திமுக அறிவிக்க தயாராங்க? எங்க அம்மா அறிவிச்சாங்கல்ல 2015. அதுக்கு முதல்ல இருந்தது நாங்க எப்படி செயல்பட்டோம்ன்றதுக்கு மக்கள் மத்தியில நாங்க ஒரு நற்சான்றிதழ் கேட்கறதுக்காக இந்த தேர்தலில் எங்கள் தோழமை கட்சிக்காரங்க கோவிச்சுக்கிற கூடாது, 234 தொகுதியிலும் வெட்டலை தான் நிக்கணும்னு சொல்லி நின்று ஜெயிச்சு வந்த கட்சி தான் அதிமுக. அந்த திறன், அந்த திறமை இந்த திமுக இருக்கா? இப்ப இவ்வளவு செயல்பட்டு இருக்காங்க, நாங்க பாராட்டுறாங்க வச்சுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த திறமை இந்த திமுக இருக்கா? சொல்லுங்க, நீ கேளுங்க, திமுகவுக்கு இருக்கான்னு கேளுங்க. எல்லாமே விளம்பர நோக்கத்தோடு செய்யறாங்க, ஒண்ணுமே கிடையாது. வெற்று அரசு இந்த அரசு. வெட்டுத்தாள் கிறுக்கப்பட்டது, ஒண்ணும் இல்லை. ஆட்சியை மக்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. அந்த ஆட்சியில முதலமைச்சர் நிறைய செய்வார்னு பார்த்தாங்க, ஒண்ணும் கிடையாது. எனவே இந்த அரசு சுத்தமாக செயலிழந்து விட்டது. நிர்வாக திறனற்ற அரசாக, ஒரு எந்த விதமான செயல்பாடு இல்லாத அரசாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை